இந்த ஊர் தெய்வங்கள் மாரியம்மன், நயினாரப்பன் இதை பத்தி சாமிக்கு அபிப்பிராயம் எப்படி இருந்திருக்கு? சாமி ஒரு தடவை யானைகள் 64 வகையான யானைகள் இருக்காங்கன்னு சொன்னாங்க. அந்த 64 வகை யானைகளை பற்றி சொல்லும்போது இந்த மிளகா சாப்பிட்டு மிளகா சாமி, இன்னும் என்னென்னமோ சாமிகள், தாடி வளர்த்து அந்த ஜடாமுடி சாமி, அந்த சாமி இந்த சாமின்னு சொல்லிட்டு கடைசியில் ஐயப்ப சாமின்னு வந்து முடித்தாங்க. ஸோ காவல் தெய்வங்கள் இது எல்லாத்துலேயும் இருக்கிறது, உள்ளே இருக்கிறது எது? பரபிரம்மம். அந்த பிரம்மத்துக்கு சுவாமி என்றைக்குமே ஒரு மரியாதை கொடுப்பார், என்றைக்குமே ஒரு பக்தி செலுத்துவார், அந்த தெய்வத்துக்கும் ஒரு நமஸ்காரம் பண்ணுவார். சாமி சலஞ்சி வீட்டில் கோயில் அந்த பின்னால் கிணத்து பக்கத்தில் இருக்கிற அந்த துவைக்கிற கல்லில் உட்காந்து அங்கேருந்து பார்ப்பார், கோபுரத்தை பார்ப்பார். அங்கே அப்போ மோட்ச தீபம் ஏற்றிக்கிட்டு இருப்பாங்க. அதை பார்த்துட்டு என்கிட்ட சொல்கிறாரு, பார்த்தாரி வி ஆர் ரியலி பிளஸ்டு, வி ஆர் ப்ரிவிலேஜ்டு பீப்புள் because Father has put us here living beneath the shadow of the great temple of my Father. சொல்லியிருக்காரு, இவ்வளோ அற்புதமான ஒரு கோவிலுடைய நிழலில் நம்மளை வாழ வச்சிருக்காரு, நம்மளாம் ரொம்ப கொடுத்து வச்சோங்க சொல்லியிருக்காருல்ல. அதே மாதிரி ஒரு கோபுரத்தையே இப்படி சொல்லியிருக்காருன்னா, ஒரு காவல் தெய்வத்தை சிருஷ்டி பண்ணி அந்த மாதிரி வச்சிருக்காங்கன்னா அதையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணுவார்ல. பச்சையம்மன் கோயில்ல பல நாள் இருந்திருக்காரு, நமஸ்காரம் பண்ணுவாரே, அங்கேயும் விழுந்தே நமஸ்காரம் பண்ணுவார். சம்பந்த விநாயகர் கோயிலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவார். எல்லா இடங்கள்லையும் தொட்டு கண்ணில் ஒத்திக்குவார். அதையும் செய்வார். பச்சை குழந்தைகள் வந்துச்சுன்னா அது காலையும் தொட்டையும் காதில் கண்ணில் ஒத்திக்குவார். நல்ல பக்தர்கள் வந்தாங்கன்னா அவங்க காலையும் தொட்டு நமஸ்காரம் பண்ணிக்குவார் சுவாமி. ஸோ அவருக்கு வந்து எந்த பேதமும் கிடையாது, எல்லா இடத்துலையும் பார்க்குறது அவர் அந்த பிரம்மன் அவங்க அப்பா தானே பார்க்குறார். ஸோ காவல் தெய்வங்கள் அப்படின்னு ஒரு இது இருந்ததுன்னா அந்த நம்பிக்கையை வந்து சாமி ஒரு நாளும் எடுக்க மாட்டார். எதுக்கு எடுக்கணும்? அப்படியாவே அவன் தெய்வத்தை நம்புறானே, என்னை காவல் காக்கக்கூடியவர், என்னையை காப்பாற்றக்கூடியவர் அந்த தெய்வம்னு நம்புறானே, அந்த நம்பிக்கை இன்னும் கொஞ்சம் வளர்த்து விடுவார். ஒருத்தன் தான் குலதெய்வத்துக்கு வந்து ஒரு காணிக்கை செலுத்தணும்னு வேண்டிக்கிட்டவே அதை செலுத்தாமல் விட்டதுனால எனக்கு இவ்வளோ இடத்துல வந்ததோன்னு சொன்ன உடனே சாமிக்கு ரொம்ப கோவம். சொல்ல சுத்த வேண்டாம், காணிக்கை செலுத்துறேன்னு சொன்னால் முதல்ல காணிக்கை செலுத்திட்டு வா, நாணயமா இரு, நியாயமா இரு, அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணாத. என்ன நீ ஏமாத்தலாம் நினைக்கிறிய உன் குலதெய்வத்தை? ஏமாற்ற முடியாது. முதல்ல அந்த குலதெய்வம் செய்ய வேண்டிய காணிக்கை செஞ்சுட்டு வாழ்னார். அந்த குலதெய்வம் யாரு? ஒரு நயினார், ஒரு அது பேர் என்ன சொல்லுவீங்க, ஒரு காவல் தெய்வம் மாதிரி நிற்குமே, ஐயனார். இந்த மாதிரி உள்ள தெய்வங்கள் தான் குலதெய்வங்கள் பூரா. அதுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கை செலுத்திட்டு வர சொன்னார் சுவாமி. அந்த நம்பிக்கை சிதைக்கிறவர் இல்லை சுவாமி. ஏன்னா அங்கேயும் பிரம்மன் தானே இருக்கு, எந்த ஒரு நம்பிக்கையும் சிதைக்க சொல்றவர் இல்லை சுவாமி. ஒருத்தர் வந்து வேதங்கள்லாம் படித்தா நான் வந்து பெரிய பாண்டித்யம் பெற்றுவேன்னா பெற்றுவேன், படி. ஆனால் பிரம்மத்தை அடைவே படிக்க போகிறேன்னு சொன்னான்னா அதுக்கும் ஆசீர்வாதம் பண்ணியிருப்பார். ஒருவேளை அவன் பிரம்மத்தை அடைஞ்சிருப்பான். ஆனால் நான் 4 வேதத்தையும் படித்து பாண்டித்யம் பெற போகிறேன்னு சொல்கிறவனுக்கு வந்து அப்படியே அடைஞ்சிக்கோ, ததாஸ்து. பிரம்மத்தை அடைய போகிறேன்னு சொல்லி சாமி பேரையே நான் சொல்ல போகிறேன்னு சொன்னால் அதுக்கும் சாமி ததாஸ்து, அப்படியே ஆகட்டும் தான் சொல்ல போகிறார். ஸோ சாமி குலதெய்வத்தையோ எதையுமே குறை சொன்னது கிடையாது. ஒரு குலத்துக்கு காப்பாற்றக்கூடிய தெய்வங்கள் ஒன்று இருக்குன்னு ஒருத்தர் நம்பினார்னா அந்த நம்பிக்கையை சாமியே சேரடிக்கணும். நான் தான் அவனை காப்பாற்றணும்னு சொல்கிறதுக்கெல்லாம் வந்து அவர்கள் நான் இல்லை, நீங்கள் இல்லை. நான் சொல்லுவேன் என் குடும்பத்தை நான் காப்பாற்றிடுவேன்னு, நீங்கள் சொல்லுவீங்க உங்கள் குடும்பத்தை நீங்கள் காப்பாற்றிடுவீங்கன்னு. ஆனால் நம்ம 2 பேரும் மாதிரி இல்லை சுவாமி. சுவாமி வந்து அதோட கலந்து நிற்கிறவர், எல்லாத்திலையுமா இருக்கிறவர். அதனால் எவருடைய நம்பிக்கையும் குலைக்கவே மாட்டார்.